ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 7வது குற்றவாளியாக காவல்துறையால் சேர்க்கப்பட்டுள்ள திருவேங்கடம் என்ற நபருக்கு செல்வ பெருந்தையோட ரோல் என்னன்றது தெரியுன்றாங்க. அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அவர் தான் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அது போலி என்கவுண்டர்ன்றது ஊருக்கே தெரியும். கஸ்டடியிலேருந்து தப்பிச்சு போயிட்டு துப்பாக்கி பிடுங்கினான்ட்டுலாம் அது ஒரு கதை விட்டாங்க, ஞாபகம் இருக்கும். அந்த திருவேங்கடத்தை முதல்ல என்கவுண்டரில் போட்டு தள்ளினதுக்கான காரணம் என்னடா, அதுவும் கஸ்டடி எடுத்து ரிஸ்கில் போட்டு தள்ளினதுக்கான காரணம் என்னவென்றால், திருவேங்கடத்திற்கு செல்வ பெருந்தையோட ரோல் தெரியும். ஏதாவது ஒரு ஸ்டேஜில், நாளைக்கு ட்ரையல் ஸ்டேஜில் அவங்க அட்வொகேட்டை வச்சு ஒரு பெட்டிஷன் கூட போடலாம், செல்வ பெருந்தை விசாரிக்கல. அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் என்னென்னு, நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன், நீ பண்ணிட்டு ஜாலியாக இருக்கிற என்ற எண்ணம் எல்லாருக்கும் வரும்ல. நான் ஜெயிலேருந்து வெளில வர போகிறதில்ல, நீ மட்டும் தப்பிக்க உன்னை விட மாட்டேன் அப்படின்னு வழக்கறிஞரை வைத்து செல்வ பெருந்தையோட ரோலை விசாரிக்க வேண்டும் என்று நாளை நீதிமன்றத்தில் கூட மனு தாக்கல் செய்யலாம். அந்த சூழ்நிலையில் தான் இந்த என்கவுண்டர் நடக்கிறது. இந்த என்கவுண்டர் எப்போது நடந்தது என்று உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். அருண் கமிஷனராக பதவியேற்ற ஓரிரு நாட்களில் இது நடக்கிறது.